நன்றாக பார்த்தால் 5 ஆண்டுகளுக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினார் அப்படின்னா அவர் 5 ஆண்டுகளாக அந்த மதத்தில் அந்த சமயத்தை அந்த மார்க்கத்தை ஏற்று இருந்தால்தான் அவர் நாளைக்கு இந்த வக்புக்கு ஒரு நிலத்தையோ ஒரு சொத்தையோ ஒரு இதையோ கொடையாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது. பிறகு அந்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்தவர்களே அதை நிர்வகிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி வேறு சமயத்தவர், குறிப்பாக இந்து சமயத்தவர் 2 பேர் அதிலே அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இதனால்தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமேயானால், அப்படி இந்து சமய அறநிலைத்துறை, திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம், பூரி ஜெகநாதர் கோயில், காசி விஸ்வநாதர், கேரளா ஐயப்பன் கோயில், இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரிசாவில் இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு 2 பேர் இஸ்லாமியர்கள் 2 பேர் கிறிஸ்தவர்களை சேர்த்தால் சரியா தப்பா செய்கிறாங்க என்ற நிலை நமக்கு மனநிலை வந்துடும். இந்த போராட்டம் தேவையில்லாமல் போயிடும்.